மூவி ஸ்னிக்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மூவி 2024ல ரிலீஸ் ஆன அமெரிக்கன் ஹாரர் மூவி அபிகேல். ஸோ இந்த மூவி ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சின்ன பொண்ணு வந்து அழகா பேலே டான்ஸ் ஆடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு லேடி இருக்கா, அவள் வந்து லாலிபாப் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு டான்ஸ் கிளாஸ் முடிஞ்சிருச்சு சொல்லிட்டு அவளோட கார்ல ஏறி அவளோட வீட்டுக்கு போறா. அதே சமயத்தில் அந்த கார்ல இருந்தவங்கலாம் அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் யாருக்கும் தெரியாம மறைஞ்சுக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒருத்தன் வந்து கூரை மேல உட்காந்துட்டு யாராவது வந்தா கொலை பண்றதுக்காக ரைஃபிள் வச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த லேடியும் ஒரு ஜென்னும் வீட்டுக்குள்ளேயே போயிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு வரதுக்கு முன்னாடியே கபோர்ட்ல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு அந்த ரூமுக்கு வரா. அவங்க அப்பா கிட்ட ஃபோன்ல பேசுறா. அந்த ஃபோனை கட் பண்ணவும் இவங்க வந்துடுறாங்க. அந்த பொண்ணு பயப்படுறா. அதுக்குள்ள அவங்க வந்து அமைதியா இருக்க சொல்றாங்க. அவங்கெல்லாம் மாஸ்க் போட்டிருக்காங்க. அந்த பொண்ண வந்து ஆக்சுவலா வந்து கடத்தி கொண்டு போறது தான் பிளான். அப்ப கடத்தும்போது அந்த பொண்ணு சத்தம் போடக்கூடாதுன்றதுக்காக மயக்க ஊசிலாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அத அப்ளை பண்ண போறது அந்த லேடி தான். அவ அப்பதான் பார்க்குறா, இவ்ளோ சின்ன பொண்ணா? நானும் ஒரு காலேஜ் பொண்ணுன்னு நெனச்சேன். இந்த மாரி குழந்தையா இருக்காளே! ஒரு 8 வயசு, 9 வயசு தான் இருக்கும். இவள கடத்தணும்னு சொல்லவே இல்லையே! எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு. மத்தவங்க சொல்றாங்க, "இனிமே நீ எதுவும் பின்வாங்க முடியாது. வா ஒழுங்கா உன் வேலைய செய்" அப்படின்னோனே, வேற வழி இல்லாம அந்த லேடி அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுர்றாங்க. அந்த பொண்ணு உடனே மயக்கம் அடைஞ்சிடுறா. அவள உடனே கூட்டிட்டு ஓடி வராங்க. வீட்டுக்கு வெளியில வந்து ஒரு கார்ல ஒரு லேடியும், ஒரு டிரைவரும் வெயிட் பண்றாங்க. ஸோ அதுல ஏறி அவங்க ஒரு பெரிய மேன்ஷனுக்கு போறாங்க. அந்த மேன்ஷனுக்கு போனா, அங்க லாம்பர்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் உடனே சொல்றாரு, "நல்ல வேலை பண்ணீங்க. 24 மணி நேரம் மட்டும் அவள இந்த வீட்ல பத்திரமா வச்சுக்கங்க. உங்களுக்கு வந்து அவங்க அப்பா ரொம்ப பணக்காரர். அவர்கிட்ட இருந்து $50 மில்லியன் கேட்போம். உங்க ஒருத்தருக்கும் $7 மில்லியன் குடுப்போம்" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு கட்டில்ல படுக்க வச்சுடுறாங்க. கையிலலாம் வந்து விலங்கு மாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வீட்ல அலோவ் பண்ண அந்த ஆள் லாம்பர்ட், அவர் எல்லாரோட ஃபோனையும் வாங்கிடுறாரு. 24 மணி நேரத்துக்கு ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வாங்கிடுறாரு. ஏன்னா நீங்க வந்து உங்க உண்மையான பேர சொல்லக்கூடாது. நீங்க பொய்யா ஒரு புனை பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப. ஸோ இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு இஷ்டத்துக்கான பேர் வச்சுக்கிறாங்க. ஒருத்தவங்க ஜோயி, ஃப்ராங்க், சாமி, ரிக்கிள்ஸ், பீட்டர், டீன் அந்த மாதிரி பேர் வச்சுக்கிறாங்க. யாருமே வந்து கரெக்டாக சொல்லிக்கல. அவங்கெல்லாம் யாரு அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கல. அப்போ இந்த இன்ஜெக்ஷன் போட்டால அவ சொல்றா, என்னால் எல்லாரையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றா. $100 பெட்டு தரோம். அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, அங்க ஒருத்தர் இருக்காரு. அவரை வந்து அவங்க ஃப்ராங்க்னு கூப்பிடுறாங்க. அவர் தான் இந்த டீமுக்கு லீடர் மாதிரி நடந்துட்டு இருந்தாரு. ஸோ அவரை பார்த்து சொல்றேன், நீங்க வந்து போலீஸ் மேன். ஏன்னா உங்க ஷூஸ் பார்த்தாலே தெரியுது. நீங்க முன்னாடி போலீஸ் மேனா இருந்திருக்கீங்க, இப்போ இல்லைன்னு தெரியுது அப்படின்னு. அவர் கொடுத்த $100 அவ எடுத்துக்கிறா. அப்போ ஒருத்தன் வந்து கொஞ்சம் வெயிட்டா அப்படி இருக்கான். அவன் என்ன சொல்றான், நானும் டாலர்ஸ் கொடுக்குறேன், என்கிட்ட என்ன பத்தி சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அவ சொல்றா, உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. சின்ன வயசுல உங்க அப்பா, உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை வந்து ரொம்ப அபியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால நீங்க கொஞ்சம் ஹைட்டா வெயிட்டா மாறின உடனே ஒரு அடியாள் மாதிரி மாறிட்டீங்க. அதையே உங்க ப்ரொஃபஷனாவும் ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் பேர் வந்து பீட்டர் சொல்றாங்க. அவரும் காசு குடுத்துடுறாரு. அப்ப அங்க இன்னொரு பொண்ணு இருக்கா. அவ தன்னை சாமின்னு சொல்லிக்கிறா. அப்ப என்ன பத்தி சொல்லு அப்படின்னு அவ சொல்றா. நீ வந்து நெறைய பணம் வச்சிருக்க. பணத்துக்காக தான் வேலை செய்வ தெரியும். நீ ஆக்சுவலா வந்து சும்மா இதெல்லாம் இந்த மாரி கிட்னாப் பண்ணா, இதெல்லாம் பண்ணா எப்படி த்ரில்லிங்கா இருக்குன்னு பார்க்க தான் வந்திருக்க. வேற ஒண்ணும் ஸ்பெஷல் இல்லன்னு. கரெக்ட் அப்படின்னு சொல்லி அவ காசு குடுத்துடுறா. அப்போ ஒரு பிளாக் அமெரிக்கன் அங்க இருக்காரு. என்கிட்ட காசு இல்ல அப்படின்றாரு. அப்ப அவ சொல்றா, எனக்கும் வேண்டாம். நீங்க நல்லா ரைஃபிள் யூஸ் பண்றீங்க. சோ நீங்க ஒரு ஸ்னிப்பர்ன்னு சொல்லலாம் அப்படின்றாங்க. அவர் பேர் ரிக்கிள்ஸ்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த டிரைவர் இருக்கான். என்ன பத்தி சொல்லு அப்படின்றாங்க. நீ வந்து சோஷியோபாத். நீ வந்து நல்ல ஒருத்தன் கிடையாது. உனக்கு மூளையே ஒழுங்கா ஒர்க் ஆகாது அப்படின்னு அவளை கேவலப்படுத்திடுறா. அவன் பேரு டீன். அவ சொல்றது எல்லாமே கிட்டத்தட்ட கரெக்டா தான் இருக்கு. அப்போ அந்த இன்ஜெக்ஷன் போட்ட பொண்ணு இருக்கா இல்லையா ஜோயி, அவ சொல்றா, சரி நான் போயிட்டு அவளை பாக்குறேன். அந்த குழந்தை வந்து முழிச்சிருக்க சான்ஸ் இருக்குன்னு போறா. அதுக்கேத்த மாதிரி அந்த குழந்தை உள்ள அழுதுட்டு இருக்கு. அது உடனே சொல்லுது, நீங்க யாரு யாருன்னு. ஏன்னா அவ கண்ணெல்லாம் கட்டியிருக்கனால. அப்போ இவ உடனே சொல்றா, பயப்படாத அப்படின்னு பேசுறா. ப்ளீஸ் என்ன கண்ணை கழட்டி விடுங்க அப்படின்றா. உடனே இவ என்ன பண்றா, கண்ணை கழட்டி விடுறா. நீங்களாம் யாரு, என்ன அடிப்பீங்களா அப்படி கேட்குறா. நாங்க யாரும் உன்னை அடிக்க மாட்டோம் அப்படின்னு பேசுறாங்க. என்ன கொலை பண்ணிடுவீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்ல. நிறைய பேர் கடத்துனாங்கல்ல, ப்ளீஸ் என்ன யாரும் அடிக்காம பாத்துக்கிறீங்களா அப்படி கேட்குறா. உன் மேல யாரும் கை வைக்க மாட்டாங்க. எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு அவ ப்ராமிஸ் பண்றா. அதுக்கு முன்னாடி வந்து கை கட்ட அவுத்து விட சொல்றா. இந்த பொண்ணும் அவுத்து விடுறா. ஒரு கையை மட்டும் அவுத்து விடுறா. ப்ராமிஸ் பண்ணோன்னு அந்த பொண்ணு சந்தோஷமாயிடுறா. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, படத்துக்காக என்ன கடத்திருக்கீங்களான்னு. ஆமான்னு சொல்லும் போது அவ சொல்றா, எங்க அப்பாவுக்கு என் மேல லவ்வே கிடையாது. கண்டிப்பா காசு தர மாட்டாரு. உங்களெல்லாம் பார்த்தா பாவமா இருக்கு. உங்களுக்கு தான் நடக்க போறது நினைச்சா கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அது ஜோயிக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அப்ப ஜோய் என்ன பண்றா, வெளியில வரா. வெளியில வந்துட்டு அந்த பீப்பிள் கிட்ட பேசுறா. அப்ப ஃப்ராங்க் கிட்ட சொல்றா, எனக்கு என்னமோ ரொம்ப டவுட்டா இருக்கு. அந்த பொண்ணே சொல்றா, எங்க அப்பா காசு தர மாட்டாங்கன்னு சொல்றா அப்படின்னு. உடனே ஃப்ராங்க் சொல்றா, அது ஒரு குழந்தை, அது என்ன உடனே அதை கேட்டு நீ சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு. இல்ல டவுட்டா இருக்கு அப்படின்னு. அவன் உன்னை ஏமாத்துறான்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு ஏன் அப்படி சொன்னான்னு பாக்குறேன். அது மட்டும் இல்லாம நான் போய் கேட்கறேன் அவங்க அப்பா யாருன்னு சொல்லிட்டு அவர் நேரா போறான். நேரா போகும்போது மாஸ்க் போட்டு போல. ஆனா அந்த குழந்தையோட கண்கட்ட அவுத்தது அவனுக்கு தெரியாது. உள்ள போயிடுறான். அந்த குழந்தை பாத்துருது. உடனே அவன் அந்த பக்கம் திரும்ப அப்படி கத்துறான். கத்திட்டு துப்பாக்கி எடுத்து காட்டுறான். அந்த பொண்ணு திரும்பிடுறா. அவன் ஃபேஸை வந்து அவன் ஜாக்கெட் வச்சு மறைச்சிக்கிறான். அப்புறம் சொல்றான், உங்க அப்பா யாரு அப்படின்னு. நான் சொல்ல மாட்டேன்னு. சொல்லு இல்லைன்னா கொன்றுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. எங்க அப்பா வந்து
கிறிஸ்டாஃப் லாசர் அப்படின்னு. அது யாருன்னா ஒரு பெரிய ட்ரக் லார்டு, ரொம்ப பணக்காரரு, ப்ளஸ் வந்து ரொம்ப கொடூரமானவர். அவருக்கு பெரிய எம்பையர் இருக்கு. அவர் போலீஸ்க்குலாம் பயப்படுறதில்ல. அடியாட்கள் நிறைய உண்டு. அவர்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டு அவ்வளோதான், சாவு தான் நமக்கு கிடைக்கும். இது கேட்ட உடனே அவன் பயந்துடுறான் ஃப்ராங்க். அப்படியே இந்த ரூம்லேருந்து கீழே வந்துடுறான். நம்ம உடனே கிளம்பணும், நான் போறேன். என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. நம்மளை வந்து நல்லா அந்த லேம்பர்ட் மாட்டி விட்டுட்டான். அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி பெரிய ட்ரக் லார்டுன்னு. மற்றவங்களாம் பயம் வருது. ஐயோ இவர் பொண்ணே நமக்கு அடிச்சிருக்கோம், நல்லா மாட்டிக்கிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ ஜோய் சொல்கிறேன், நம்ம வந்து கொஞ்சம் ஃபுட் அவளுக்கு வச்சுட்டு நம்ம இங்கேருந்து வெளியே போயிடலாம். அவள் தான் நம்ம யாரோட ஃபேஸையும் பார்க்கலையே, சீக்கிரம் எஸ்கேப் ஆகலான்னு. அப்போ ஃப்ராங்க்கு கோவம் வருது. நீ அவளோட கண்கட்டை அவுத்து விட்டுட்ட, நான் நேராக மாஸ்க் இல்லாமல் போயிட்டேன், உன்னால் அவங்க என் மூஞ்ச பார்த்துட்டா அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த டிரைவர் இருக்கால, அவன் கேட்குறான், மணி வேணும்ல நமக்கு, நம்ம இப்படி விட்டுட்டு போனால் படம் எப்படி கிடைக்கும், எனக்கு படம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஸோ எல்லாரும் அப்படியே யோசிக்கிறாங்க. நமக்கு வந்து அந்த அப்பா தெரியுற மாதிரி காமிச்சிக்க வேண்டாம், நம்ம வந்து லாம்பர்ட் எப்படி விட்டானோ அதே மாதிரி அந்த பணக்கார யாரும் தெரியாத மாதிரி இருந்துக்கலாம். இன்னும் 22 மணி நேரம் இருக்குது, அதுக்கப்புறம் காலைல அவன் வருவான், நமக்கு பணத்தை கொடுத்துருவான் அப்படின்ற இதுக்கு எல்லாம் ஒத்து வராங்க. அவங்க அவங்க வந்து ஆல்ட்ரேஷனில் முழிச்சிட்ருங்க, எல்லாம் தூங்கிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்காங்க. அந்த சமயத்தில் ஜோய் வந்து எல்லாரும் பார்க்குறா, ஒரு பெரிய லைப்ரரி பார்க்குறா, அங்கே இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஒரு பெரிய கூண்டு மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, அவளுக்கு எல்லாம் வித்தியாசமாக இருக்குது, பார்த்துட்டு இருக்கா. அப்போ இந்த டிரைவர் டீன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுறான், சாமிக்கு பின்னாடி ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருக்கான். அவள் கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கா. திடீர்னு இவனை பார்த்து பயந்துடுறா, வெளியே போன்னு கத்துறா. உடனே இவன் என்ன பண்ணலாம், சரி சாப்பிடலாம் அப்படின்னு கீழே போகிறான். கீழே போனால் வந்து பேஸ்மெண்ட் இருக்குது, அங்கே நிறைய ஃபுட் இருக்குது, அங்கே தான் கிச்சன் இருக்குது. அவன் நேராக அங்கே போகிறான். அவன் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுறான். அங்கே வந்து போனால் ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்குது. அப்போ டீன் வந்துட்டு என்னன்னு பார்க்க போகிறான். திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு அப்நார்மல் சவுண்டு கேட்குது, ஆண் கத்துற மாதிரி இருக்குது. மேலே இருக்க அந்த பொண்ணு சாமி வந்து ஏய் வேணும்னே வந்து என்னை பயமுறுத்து கத்திட்டு இருக்காத அப்படி சொல்கிறா. ஆனால் அந்த சவுண்டு பெருசாக இருக்குது. இவ கடைசியில் வந்து அவனை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட போனான்னு தெரியும். அவனை தேடிட்டு கீழே போகிறான். கீழே போய் பார்த்தா கிச்சனில் டைனிங் டேபிளில் அவன் உட்காந்துருக்கான். அவன் தலை வந்து கழுத்துலேருந்து தனியாக அருந்து பொத்துன்னு கீழே விழுது. ஸோ அவன் செத்து போயிட்டான். எப்படிடா இவன் வந்து இப்போதான் நம்மகிட்ட பேசினா, இவனை யார் கொலை பண்ணது ஒன்றுமே புரியல. அவள் செமையாக கத்துறா. அங்கேருந்து உடனே அந்த மாதிரி பீட்டர் அவன் ஓடி வரான். ஓடி வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டால் தெரியல, அவன் உட்காந்துட்டு தலை தனியாக கீழே விழுந்துருச்சுன்னு. மற்றவங்கள கூப்பிடு அப்படின்னு கத்துறா. எல்லாரும் வந்துடுறாங்க. இப்போ எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க எல்லாம் வேற வேற இடத்துல இருந்தாங்க, எப்படி அவங்க கூட அந்த ஒரு செத்து போடான்னு தெரியல. அப்போ இங்கே ஏதோ ஒன்று இருக்குன்னு பயம் வருது. அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த பொண்ணோட அப்பா பணக்காரர், அவர் நிறைய அடியாளம் வச்சிருக்காங்க, அதில் வேல்டஸ்னு ஒருத்தர் இருக்கான், அவன் மனுஷனை வந்து ஈஸியாக கொல்லப்படக்கூடியவன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஒருவேளை அவன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கானோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அது பெரிய பங்களா. சரி நம்ம எல்லா இடத்தையும் போய் பார்க்கணும், வீட்டில் எல்லா இடத்தையும் செக் பண்ண போகிறாங்க. அப்போ நம்ம ஜோயி என்ன பண்ணுறா, அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேச போகிறா. ஜோயி, நான் இந்த ரூமுக்கு வந்தேன், அப்புறம் அந்த கண்ணாடி போட்ட மனுஷன் வந்தார்ல, வேற யாரும் வந்தாங்களான்னு. இல்லை வேற யாரும் வரல அப்படின்னு. சரி நான் அப்போயே ப்ராமிஸ் பண்ணுறேன், இப்போ எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணு, நீ எதுவும் சீக்ரெட்லாம் மறைக்கல அப்படின்னு கேட்குறா. அப்போ அந்த பொண்ணு முழிக்கிறா. சொல்லுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. அவன் என்னை மிரட்டினா, அவன் என்னை கொன்றுவேன்னு சொன்னான். யாரு, அந்த கரண்டி போட்ட அங்கிளா? ஆமாம். அவன் என்ன சொன்னா சொல்லு. இல்லை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. ப்ளீஸ் சொல்லு அப்படின்னோட, அவன் என்னோட அப்பாவோட வேலைக்காரனா, அவன் தான் வேல்டஸ்ன்னு சொன்னான், அதை யார்ட்டும் சொல்லக்கூடாது சொன்னான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இதை கேட்டு இவளுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. உங்களுக்கு குழந்தை இருக்கான்னு கேட்குறா அந்த பொண்ணு. ஆமாம், உன் வயசில் ஒரு குழந்தை இருக்கான், பையன் இருக்கான் அப்படின்னு. உடனே வந்து ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, அவன் கொண்டுற போகிறான்னு திரும்பவும் அந்த பொண்ணு சொல்லுது. இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது அந்த ரைஃபிள் வச்சிருப்பால, பிளாக் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன், அவன் என்ன பண்ணுறான், வெளியே வந்து சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்றான். என் ரைஃபிள் காணாமல் போயிடுச்சு அப்படின்றான். இது என்ன நடக்குது இந்த வீட்டில் ஒன்றுமே புரியலையேன்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, நம்ம கூட இருக்க அந்த போலீஸ்காரன் ஃப்ராங்க் இருக்கான்ல, அவன் வந்து கிரைம் லார்டோட அடியாளாம் அப்படின்னு. அப்போ உடனே அவன் சொல்கிறான், இது என்னது, அவன் அந்த கிரைம் லார்டோட அடியாள்னா லேம்பர்ட்டுக்கும் அவன் அடியாள் தானே, ஏன் லேம்பர்ட்டும் அவனும் சேர்ந்து இந்த பொண்ணை கடத்துறாங்க, அவங்களுக்கு தானே ஆபத்து அப்படின்னு. இல்லை ஒருவேளை ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கிரைம் லார்டுக்கே அகெயின்ஸ்டாக பண்ணுறாங்களோ அப்படின்னு. ஏதோ ஒன்று நம்ம நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கோம், நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், நீ கவலைப்படாத, நம்ம இதுலேருந்து வெளியே போயிடணும். ஸோ ஜோயியும் அந்த ரிக்கும் அப்படியே போயிட்டே இருக்காங்க. அப்படி பிரிஞ்சு போய் பார்த்துட்டு இருக்கும்போது ரிக் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஜோயோட பார்க்குறா, என்ன ஆச்சுன்னு பக்கத்தில் போனால் அவனோட ஃபேஸில் பாதியை காணும். அவன் கழுத்தில் அப்படியே இன்ஜூர் ஆயிருக்கு, அவன் பொத்துன்னு கீழே விடுறான். ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே ஜோய் என்ன பண்ணுறா, அப்படியே வெளியே வரா. ஃப்ராங்கை பார்த்து சொல்கிறா, நீ இவ்வளோ கெட்டவனாக நினச்சி பார்க்கல, ஹேண்ட்ஸ் அப் அப்படி சொல்கிறா. என்ன உளறிட்டு இருக்க அப்படின்னு. நீ எதுக்கு எங்களெல்லாம் கொலை பண்ண பிளான் பண்ணேன்னு என்ன கேட்குற, எனக்கு புரியல. எல்லாரும் கேட்குறாங்க, நீ என்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாம், இவன் தான் வேல்டஸான், அந்த கிரைம் லார்டோட அடியாளாம், இவன் நம்மளை வேணும்னே பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்கான்னு. எல்லாருக்கும் ரொம்ப கோவம் வருது. அப்போ உடனே அவன் சொல்கிறான், யார் உனக்கு சொன்னது. அந்த பொண்ணு சொன்னா. அந்த பொண்ணு லூஸ் மாதிரி உன்னை பேசினா நீ அப்படியே நம்பிடுவியான்னு. இல்லை அவள் உண்மை தான் சொல்கிறா. ஓஹோ உண்மை சொல்கிறாளா, உனக்கு ரொம்ப அறிவெல்லாம் இல்லை, அப்பப்போ லாலிபப்லாம் சாப்பிடுவியே, அது போதை மருந்து தானே, நீ போதை மருந்து எடுக்கிறேன்னு எனக்கு தெரியும், அதான் உன் மூளை குழம்பிடுச்சு. அந்த பொண்ணு இவ்வளோ பேசியிருக்கானா, அந்த பொண்ணு சும்மா விடக்கூடாது, அவளை வந்து நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கணும் அப்படின்னு. இல்லை அந்த பொண்ணை நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு இவன் சொல்கிறா. அப்போ குண்டா இருக்கான்னு அவன் சொல்கிறான், நான் அடியாள் தான், நான் அந்த பொண்ணை வந்து அடக்கி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு நேராக போகிறான். அவன் போகணுன்னு எல்லாரும் ஓடுறாங்க. அவன் வந்து கையில் துப்பாக்கி வச்சிருக்கான். அவன் சொல்கிறான், அபிகேல் என்னை மன்னிச்சிரு, உன்னை சுட்டு தான் ஆகணும் அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, என்ன பண்ண போகிறேன், என்ன அப்படிலாம் பண்ணாதீங்க சொல்லிட்டு ஜோயை பார்த்து ப்ளீஸ் காப்பாற்றுங்க அப்படின்னு கெஞ்சுது. ஜோயி உடனே வரா, அவனை போட்டு அடிக்கிறா. அங்கே வந்து ஃப்ராங்க்கும் வரா, மாறி மாறி துப்பாக்கி வச்சு நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் அபிகேல் என்ன பண்ணுறா, தானாகவே வந்து கையில் இருக்க அந்த கை விலங்கு எடுத்துடுறா. சாமி பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த பொண்ணு எழுமி நிற்கிறா. உடனே இந்த பொண்ணு சாமி கத்துறா,
எல்லாரும் வந்து என்ன ஆச்சுன்னு பார்க்குறாங்க. இந்த பொண்ணு கட்டில்ல எழும்பி நின்னு ஏதோ பேலே டான்ஸ் ஆட போற மாரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கா. என்ன இந்த பொண்ணு பயப்படாம இப்படி பண்ணுதேன்னு பார்க்குறாங்க. அப்படி ஆக்ஷன் பண்ணிட்டு தலைய தூக்குறா. வாய் ஃபுல்லா பல்லு அப்நார்மலா இருக்கு. அவ ஒரு பேய் மாரி இருக்கா. அப்பதான் தெரியுது அவ ஒரு வேம்பயர்ன்னு. அவ உடனே பறந்து வந்து அந்த அடியாள கடிக்கிறதுக்கு வரா. அதுக்குள்ள ஃப்ராங்க் என்ன பண்றான், அவள சுட்டுறான். நெத்தி பொட்டுலயே புல்லட் போயிடுது. ஓகே பொத்துன்னு கீழ விழுறா. அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க. திரும்பவும் அவ அப்படியே அசிங்கமா எழும்புறா. அந்த நெத்தியில இருக்க கரையை இப்படி அழிக்கிறா. புல்லட்டே காணாம போயிடுது. அவ்வளோதான். அவ பக்கத்துல அப்படியே வெறி பிடிச்ச மாரி வரா. ஜோயி இப்ப என்ன பண்றான்னா, துப்பாக்கி வச்சு அவள நெறைய ஷூட் பண்றா. எவ்ளோ சுட்டாலுமே அந்த பொண்ணு நடந்து நடந்து பக்கத்துல வரா. உடனே ரூம விட்டு எல்லாம் ஓடுறாங்க. அந்த கதவ லாக் பண்ணிட்டு கீழ போயிடுறாங்க. கீழ போய் நிக்கிறாங்க. எல்லாரும் வந்து, "ஐயோ! நம்ம ஒரு வேம்பயர போய் கடத்திருக்கோமே!" அப்படின்னு பேசுறாங்க. அப்படி பேசும்போது, அப்போ வேல்டஸ் இங்க இல்ல அப்படின்னும்போது, ஃப்ராங்க் சொல்றான், "வேல்டஸே அவ தான் போல இருக்கு. நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம்ன்னு." இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு பார்த்தா, அந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லா கதவு, எல்லா டோர்ஸ்லயும் வந்து ஏதோ வந்து லாக் ஆகுது. ஸோ எல்லாரும் ட்ராப் பண்ணிட்டாங்க. அது வந்து மெட்டல் டோர் மாரி இருக்கு. இவங்களால ஓப்பன் பண்ண முடியல. ஸோ யாரோ வந்து பிளான் பண்ணி இவங்கள வர வச்சிருக்காங்க. எல்லா டோரையும் லாக் பண்ணிட்டாங்க. இவங்களால வெளி உலகத்த பார்க்கவே முடியாது. அப்படி பண்ணிட்டாங்க. இரும்பு டோர்ஸ் வச்சு எல்லாத்தையும் மூடிட்டாங்க. வெளில இருந்து வென்டிலேஷன் எதுவுமே இல்ல. கதவெல்லாம் லாக் பண்ணிட்டாங்க. போற வழியே இல்ல. நம்ம நல்லா ட்ராப் ஆயிட்டோம். நம்ம இப்ப என்ன பண்றது? அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, உடனே ஐயோ! வேம்பயர நம்ம எப்படி அழிக்கிறது? வேம்பயருக்கு என்ன பிடிக்காது? அப்படின்னு பேசுறாங்க. ஸோ வேம்பயருக்கு என்ன பிடிக்காது? பூண்டு பிடிக்காது. சூரிய வெளிச்சம் பட்டா அவங்களுக்கு ஒத்துக்காது. அதே மாரி அவங்க ரிஃப்ளெக்ஷன கண்ணாடியில பார்க்க மாட்டாங்க. அவங்க நம்மள கடிச்சா நம்மளும் வேம்பயரா மாறிடுவோம். அப்படிலாம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜீசஸோட கிராஸ் இருக்குல்ல, அத எடுத்து குத்திட்டா அவங்க செத்துருவாங்க. அந்த கிராஸ நம்ம காட்டணும். ஹோலி வாட்டர் மேல தெளிச்சு அவங்க எரிஞ்சிருவாங்க. இப்படிலாம் படத்துல பார்த்துருக்கோம்ல. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணுவோம் சொல்லிட்டு, கொஞ்சம் பேர் வந்து கிச்சனுக்கு போறாங்க. அவங்க போய் பூண்டெல்லாம் எடுக்குறாங்க. கொஞ்சம் பேர் அந்த கிராஸ் ரெடி பண்றாங்க. ஹோலி வாட்டர் ரெடி பண்றாங்க. இப்படி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு, அவள அட்டாக் பண்றதுக்கு அவங்க ரெடி ஆகுறாங்க. அப்ப பார்த்தா அந்த வேம்பயர் என்ன பண்ணுதுன்னா, தனியா ஒரு பாலரினா மாரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அது அந்த செத்து போனான் இல்லையா டிரைவர், அவனோட கழுத்து மட்டும் தான் இருக்கு. தலை இல்லல்ல. அந்த பாடிய வச்சுட்டு அப்படியே டான்ஸ் ஆடுறா. சுத்தி இவங்கலாம் அப்படியே ஷாக்கா பார்க்குறாங்க. அதுல ஜோயி மட்டும் போகல அவள கண்ட்ரோல் பண்றதுக்கு. அப்ப இவங்க கையில பூண்டு எல்லாமே வச்சிருக்காங்க. அப்போ உடனே அந்த சாமி என்ன பண்றா, அந்த பூண்ட எடுத்துட்டு அவள குத்துறதுக்கு போறா. பட் அதுக்குள்ள அந்த பூண்ட வாங்கி அவ ஸ்மெல் பண்ணிட்டு கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல. சாமிய நல்லா குத்து குத்துன்னு குத்துறா. என்ன காப்பாத்துங்கன்னு அவ கத்தவும், அந்த குண்டா இருக்கான்ல பீட்டர், அவன் ஓடி போறான். அவன் ஓடி போய் அந்த பொண்ண தூக்கிர்றான். அவள கீழ போட்டு அடிக்க போம்போது, அந்த பொண்ணு என்ன பண்றா, அவன் மேல ஏறி உட்காந்துட்டு அவன் கழுத்துல அந்த ஜீசஸோட கிராஸ் போட்ட செயின் இருக்கு. ஜீசஸ் கிராஸ் பார்த்தா பயப்படுவாங்கன்னு நெனச்சாங்க. பட் அதையே புடுங்கி அவன் நெஞ்சில குத்தி குத்தி அவனுக்கு ஃபுல்லா பிளட் ஆயிடுது. அத எடுத்து ஃபேஸ்ல தடவிக்கிறான். அப்போ நம்ம ஃப்ராங்க் இருக்கால, அவன் ஒரு பெரிய கூர்மையான ஆயுதத்த வச்சு குத்த போறான். அத அப்படியே வாங்கி அவன் தொடையிலேயே அவ கிழிச்சிடுறா. அவ்வளதான். எல்லாரும் ஓடிடுறாங்க. கத கூட லாக் பண்ணல. அப்ப உடனே ஜோயி பார்க்குறா. ஐயோ! பாவம் இவனுக்கு கால்ல அடிபட்டுருச்சுன்னு. அவ தான் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்தா இல்லையா? அதனால உடனே கால்ல கட்டெல்லாம் போடுறா. அப்ப சொல்றா, அவள கட்டுப்படுத்துறோட என்கிட்ட அந்த இன்ஜெக்ஷன் ஒண்ணு இருக்கு பேலன்ஸ். அத வேணா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அப்ப சீக்கிரமா அவள தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு பக்கம் போறாங்க. அப்ப பார்த்தா அந்த பொண்ணு வந்து அந்த பீட்டர் இருக்கால, அவள தொரத்திட்டே வரான். அந்த பீட்டர் வந்து மேலேருந்து கீழ விழறான். அதுக்கப்புறம் ஃப்ராங்க போட்டு அடிக்கிறா. சாமியோட கைய நல்லா கடிச்சிடுறா. ஸோ அந்த நேரத்துல வந்து இவ அந்த சிரிஞ்ச் எடுத்துட்டு வர, சிரிஞ்ச் வேற கீழ விழுந்துருது. அதுக்கப்புறம் ஃப்ராங்க் வந்து அவள புடிச்சு வச்சு அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல உடனேயே ஜோயி வந்து அந்த சிரிஞ்ச் எப்படியோ எடுத்துடுறா. அந்த பொண்ணோட கையில குத்தவும் அந்த பொண்ணு மயக்கமாயிடுறா. அப்படியே அவள கண்ட்ரோல் பண்றாங்க. அவ மயக்கமா இருக்கும்போது, அங்க ஒரு பெரிய கேஜ் மாரி பார்த்தாங்கல்ல, அந்த கூண்டுக்குள்ள அவள போட்டு அடைச்சிடுறாங்க. மயக்கம் தெரிஞ்சு அந்த பொண்ணு எழும்புறா. அப்ப அந்த ஜோயி தைரியமா பேசுறா. "நீ வந்து இந்த பில்டிங்லேருந்து எப்படி வெளிய போணும்னு சொல்லிக் குடுத்தேன்னா, உன்ன நாங்க வெளிய விடுவோம்." அவ சிரிக்கிறா. "நான் சொல்லிக் குடுக்க முடியாது" அப்படின்னு. "நீ ரொம்ப ஆபத்துல இருக்க" அப்படின்னு ஜோயி சொல்றா. அவ சொல்றா, "உங்களுக்கு புரியலையா? நீங்கலாம் தான் ஆபத்துல இருக்கீங்க. உங்களலாம் நான் பிளான் பண்ணி தான் வர வச்சேன்னு." "நீயா பிளான் பண்ணி வர வச்ச?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா. லாம்பர்ட் எனக்கு தான் ஒர்க் பண்றான். எனக்கு உங்க எல்லாரையும் தெரியும். உங்கள பழிவாங்க தான் வர வச்சேன்னு." "அப்படி என்ன செஞ்சோம்?" அப்படின்னு சாமி கேட்குறா. அப்பதான் சாமிய பார்த்து அவ சொல்றா. "உன்னோட ஒரிஜினல் நேம் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ வந்து உங்க அப்பா, அம்மாவோட செல்ல பொண்ணு. அவங்க நெறைய பணம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம பணத்த திருட ஆரம்பிச்ச. அவங்க பேங்க் அக்கவுண்ட் எங்கெங்க இருக்கோ அங்கருந்து நீ பணத்துல விளையாட ஆரம்பிச்ச. அதுக்கப்புறம் நீ ஃப்ராடும் பண்ண ஆரம்பிச்சுட்ட. கரெக்ட்டா?" அப்படின்னு. அந்த பொண்ணு அப்படியே முழிக்கிறா. அந்த நேரத்துல வந்து அந்த குண்டா இருக்கான்ல அவன பார்த்து சொல்றா. "நீ வந்து ஒரு அடியாள் ஆயிட்ட. ஏதோ ஒரு ஃபேமிலிக்கு வந்து நீ ஃபேமஸான அடியாளா இருந்த. ஆனா, அந்த அடியாள் பிசினஸ்ல நெறைய பேர் உன்ன கிண்டல் பண்ணாங்க. அப்ப நீ எங்க பிசினஸ்ல அந்த அடியாட்கள சில பேர நீ அழிச்ச. கரெக்ட்டா? அப்புறம் பணத்த திருடிட்டு போன கொஞ்சம் அமௌண்ட் ஞாபகம் இருக்கா? எத்தன நாளைக்கு வச்சிருந்த?" அப்படின்னு நக்கலா கேட்கிறா. அவன் அப்படியே முழிச்சுட்டு இருக்கான். அந்த போலீஸ் மேன பார்க்குறா. "நீயும் எங்க அப்பாவுக்கு வேலை செஞ்சிருக்க ஞாபகம் இருக்கா? எங்க அப்பா நெறைய பணம் தருவாரு சொல்லி நீ நியூயார்க் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே உள்ள அந்த ரைஃபிள்ஸ் அதெல்லாம் திருடுறதுக்காக ட்ரை பண்ண. எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கும்போது, எங்களோட மணி, எங்களோட எம்பயர் பெருசுன்னு தெரிஞ்சு எங்க கிட்ட இருந்தே கையாடல் பண்ணலாம்னு நீ நெனச்ச. உனக்கு அந்த எக்ஸ்ட்ரா வருமானம் ரொம்ப புடிச்சிருந்தது. அப்ப நீ எங்களுக்கே துரோகம் பண்ண ட்ரை பண்ண. உன்னோட ஆஃபீஸ்ல இருந்து 2 போலீஸ் மேன கூட்டிட்டு வந்திருந்த ஞாபகம் இருக்கா? அவங்களையும் வச்சு எங்களோட திங்ஸ்லாம் திருட ட்ரை பண்ணும்போது தான் நான் அவங்க 2 பேரையும் கொலை பண்ணேன். சரி எங்ககிட்டயும் மாட்டிக்க போறேன்ற பயத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி தலைமறைவா நீ வாழ்ந்துட்டு இருக்க. எங்க போலீஸ் உன்னை பிடிச்சிருவாங்க சொல்லி நீ ஒய்ஃப் குழந்தைகிட்ட கூட போல. கரெக்ட்டா?" அப்படின்னு கேட்குறா. அப்படியே அவன் முழிச்சுட்டு நிக்கிறான். ஜோயி இருக்கால, அவள பார்த்து ரொம்ப ரொம்ப பாவமான பெண் இவ தான். இவ வந்துட்டு ஆர்மில வேலை பார்த்தா. அங்க ஒரு டாக்டர் மாரி வேலை பார்த்துட்டு இருந்தா. ஆனா அண்டர் கிரவுண்ட்ல இருந்தா. அவ பையன வந்து அப்யூசிவ் ஹஸ்பண்ட்ட விட்டு வச்சிருக்கா. இவளுக்கு வந்து போதை மருந்துகளுக்கு ரொம்ப பழக்கமா போச்சு. அதுல கொஞ்சம் அடிக்ட் ஆயிட்டா.
வேலை செய்யும்போது எடுத்துக்கிட்டு ஒருத்தரோட துப்பாக்கி குண்டை வெளியே எடுக்கிறதுக்கு பதிலா அவங்க ஆர்டரியை கட் பண்ணிட்டா. அன்னையோட அவங்க துரத்திட்டாங்க. ஸோ மிலிட்டரிலேருந்து வெளியே வந்துட்டா. ஆனா அதுக்கப்புறம் பெத்த பையனையும் பார்க்க போகவே இல்ல. ஒரு கெட்ட அப்பா கிட்ட விட்டு வச்சிருக்கா. பையன் மேல பாசமே இல்ல அப்படின்றா. அவளுக்கு ரொம்ப கோவம் வருது. நிறுத்து. நீ மட்டும் ரொம்ப நல்லவளா? உங்க அப்பாக்கு உன்னை பிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா உங்க அப்பாக்கு உன்னை பிடிக்காதுன்னு சொன்னல. கண்டிப்பா அவருக்கு உன்னை பிடிக்காது. அதான் உன்னை வச்சிருக்காருன்னு அவ வெறுப்பேத்துறா. உங்க அப்பாவுக்கு உன்னை பிடிக்கணும்னு சொல்லிட்டு உங்க அப்பாவோட எனிமீஸ் எத்தனை பேரை நீ கொலை பண்ண போற? கீழே ஒரு இடத்துல நிறைய பாடிஸ் அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ நீ உங்க அப்பாவோட எனிமீஸ்லாம் இங்கே தான் கொண்டு வந்து கொலை பண்றல. எங்களெல்லாம் எதுக்கு கூட்டு வந்த? கொலை பண்ணணும் டக்குன்னு பண்ண வேண்டியதானே? ஏன் எங்களை வச்சு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்க? இது உனக்கு ஒரு கேமான்னு கேட்குறா. அப்போ அந்த பொண்ணு சொல்றா, ஆமா எனக்கு என்னோட சாப்பாடு கூட விளையாட ரொம்ப பிடிக்கும். எல்லாமே வந்து சதை பிண்டங்கள் தான். கொஞ்ச நேரம் விளையாட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அக்கெல்லாம் சொல்றா. அதுக்கப்புறம் இந்த சின்ன பொண்ணு சொல்றா, என்னை இப்போ ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா 2 பேரும் உயிரோட விடுவேன். யாருன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்கன்னு. உடனே இந்த பீட்டர் போய் ஓப்பன் பண்ண போறான். பீட்டர் உனக்கு அறிவு இருக்கா? அவன் நம்மளெல்லாம் ஏமாத்த பார்க்கறா. ஓப்பன் பண்ணா நம்ம எல்லாரையும் கொண்டுடுவான்னு. உடனே அந்த சின்ன பொண்ணு சொல்றா, உங்களுக்கு கொடுத்த டைம் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணா யார் என்ன ஓப்பன் பண்ணி விட்றீங்களோ அவங்கள மட்டும் தான் உயிரோட விடுவேன். மற்றவங்கள கொன்றுவேன்றா. பீட்டர் திரும்ப ஓப்பன் பண்ண போறான். எல்லாரும் சொல்றாங்க டச் பண்ணாத அந்த கேட்டை அப்படின்னு. அதுலயே சாவி இருக்கு. உடனே அவன் சொல்றான், இல்ல அவன் என்ன கொன்னாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணது நல்லது தானே அப்படி அப்படியே ஓப்பன் பண்ண போறான். உடனே ஜோயி சொல்றான், நீ தொட்டனா சுட்டுருவேன்னு. அவன் தொட போறான். உடனே ஜோயி தெரிஞ்ச மாதிரி வயித்துல சுட்டுறா. ஏய் என்ன பண்ணி வச்சிருக்கேன், என்னையே சுட்ட அப்படின்னு. நான் ஒரு டாக்டர் தானே, நான் அதை சரி பண்ணுவேன், அதனால லைட்டா ஷூட் பண்ணிக்க, தள்ளிப்போ அப்படி சொல்லி அவங்ககிட்ட இருக்க கன்னை வாங்கிடுறா. அப்புறம் சாமி இந்த கூண்டை பார்த்துக்கோ, நாங்க வரோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் இந்த வேம்பேர்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், நான் கிளம்புறான். இப்போ ஃப்ராங்க் சொல்றான், நான் பார்த்துக்கிறேன், நீ போய் அவனுக்கு வந்து தையெல்லாம் போடு அப்படின்னு சொல்றான். ஸோ கீழே போயிட்டு ஜோயி வந்து அந்த பீட்டருக்கு தையல் போடுறா. மேலே வந்துட்டு ஃப்ராங்க் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, ஃப்ராங்க் நீ இப்போ என்ன ஓப்பன் பண்ணா கூட நீ வந்து உயிரோடு இருக்கலாம், மற்றவனை கொண்டுருவேன். அப்போ ஃப்ராங்க் சொல்கிறான், நான் உன்னை கேட்குறேன், அதை நீ சொல்லு, இந்த வீட்டிலேருந்து எப்படி வெளியே போகணும் சொல்லு, நான் உன்னை வெளியே விடுறேன் அப்படின்னு. சரி நான் சொல்கிறேன், லைப்ரரி இருக்குல்ல, அங்கே ரைட் சைடில் ஒரு சின்ன சீக்ரெட் டோர் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணால் வெளியே போயிடலாம். சரி அதை ஓப்பன் பண்ணி விடு அப்படின்றான். உடனே ஃப்ராங்க் சிரிக்கிறான், நீ சின்ன பொண்ணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி தண்டமாக தான் இருக்க, உன்னை வேறு ஓப்பன் பண்ணி விடுவாங்களா, இங்கே கிடந்து சாவு அப்படின்னு சொல்லி அது இன்னும் லாக் பண்ணிட்டு அவன் கிளம்புறான். அந்த பொண்ணு சிரிக்கிறா, என்ன ரொம்ப ஃபன்னியாக இருக்குது அப்படின்னமோ அந்த பொண்ணு வந்து ஈஸியாக அந்த டோரை உடச்சிட்டு ஃப்ராங்கை கீழே தள்ளி விட்டுறா. ஃப்ராங்க் அடிக்க ட்ரை பண்ணுறா. அதுக்குள்ளே ஜோய் எங்கே வந்துடுறா. இப்போ விடிஞ்சிருது, வெளிச்சம் வந்துருச்சு. அதனால அவள் வெளியில் இருக்க ஒரு இடத்த வந்து உடன் போர்டை உடைக்க ட்ரை பண்ணுறா. உடையுது. வெளியே இருக்க லைட் வந்து உள்ள படவும் அந்த பொண்ணோட கையில் அந்த நெருப்பு பட்டோட கை உடஞ்சிருது. அவள் பயந்து அப்படியே போயிடுறா. இவன் ஃப்ராங்கை காப்பாத்திடுறா. எல்லாரும் ஓடி போயிட்டு அந்த லைப்ரரி ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்க அந்த சீக்கிரம் டோரை தேடுறாங்க. பார்த்தா அப்படி ஒரு டோரே இல்லை. அந்த பொண்ணு போய் சொல்லியிருக்கா. ஸோ நம்ம என்னதான் பண்ணுறது, மாட்டிக்கிட்டோமேன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த சாமி கேட்குறா ஜோயி கிட்ட, உன் பையனை பற்றி சொன்னியே, அவனையே அப்பா கிட்ட விட்டுட்டேன் அப்படின்னு. நான் ஆக்சுவலாக ட்ரக் அடிக்டாக ஆகிட்டனால எனக்கு வந்து குழந்தைய கஸ்டடி கொடுக்கல. ஆனால் இப்போ நான் ஃபுல்லாக வந்து சரியாயிட்டேன், என்னால் முடியும், நான் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணி அவனை வந்து எங்கூட கூப்பிட்டுப்பேன். அதுக்கு தான் இந்த ஆஃபருக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஸோ அந்த பணத்தை வச்சு நான் புதுசாக வாழலாம் நினச்சேன் அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ இந்த சாமி இருக்கால, அவள் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் டிஜிட்டலாக நல்லா தெரிஞ்சவ. அவள் சொல்கிறா, எனக்கு மட்டும் இங்கே இருக்க பவர் கார்டு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நான் வந்து இந்த டோர்லாம் ஓப்பன் பண்ணனால பண்ண முடியும். இங்கே ஏதோ சீக்ரெட் ரூம் இருக்குது, அந்த ரூமை கண்டுபிடிச்சா நம்ம ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. சரி இந்த சீக்ரெட் ரூம் எங்கே கண்டுபிடிக்கலாம், அதே மாதிரி பெரிய பவர் கேபிள் இருக்கான்னு பார்க்கலாம், நம்ம 2 டீமாக பிரியணும் அப்படின்றாங்க. அப்போ சாமியும் அந்த பீட்டரும் ஒன்றா போலான்னு இருக்காங்க. ஏன்னா சாமியை வந்து அந்த வேம்பர் கடிச்சனால அவள் வேம்பர் இடலாம் பார்த்தா அந்த வெளிச்சம் அவன் மேலே படுது. அப்போ ஒன்றுமே அவள் எரியவே இல்லை. அவளோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்தாலும் எதுவும் ஆகலை. ஸோ அவள் வந்து வேம்பராக மாறல. அது சொல்லிட்டு அவ கூட வந்து நம்ம பீட்டர் போகிறாங்க. ஃப்ராங்க்கும் ஜோயும் தேடிட்டு போறாங்க. ஆனா அந்த இடத்துல போகும்போது ஒரு இடத்துல நெறைய ஒயர்லாம் இருக்கு. அப்படியே நிக்கிறாங்க. நிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த பொண்ணு குட்டி பொண்ணு மேல டான்ஸ் ஆடுறா. "நீ எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம்னு" சொல்றா. அந்த நேரத்துல வந்து சாமியோட உடம்புல மாற்றம் ஏற்படுது. சாமி கொஞ்சம் கொஞ்சமா வேம்பயரா மாறிட்டு இருக்கா. அது பீட்டருக்கு தெரியல. அவன் பின்னாடி நின்னுட்டு இருக்கான். அவ்வளோதான். அவ பீட்டர கடிச்சு அவன வந்து அப்படியே பிச்சு போட்டுர்றா. அப்புறம் மேல அந்த குட்டி பொண்ணு டான்ஸ் ஆடுற மாரி கீழ இவ ஆடிக்கிட்டே இருக்கா. அப்ப ஜோயும் ஃப்ராங்க்கும் அங்க வராங்க. பார்த்தா இந்த சாமி வந்துட்டு அந்த பீட்டர் மேல நின்னுட்டு இருக்கா. என்ன அப்நார்மலா இருக்காளே சொல்லிட்டு பார்த்து பேசும்போது புரிஞ்சிருச்சு அவ வேம்பயர் ஆயிட்டான்னு. வாங்க ஓடலான்னு 2ம் ஓடுதுங்க. அப்ப அந்த சாமியும் பின்னாடி வந்துகிட்டே இருக்கா. அப்ப அவ சொல்றா, ஒரு ரூம்குள்ள வந்து, இந்த ரூம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எங்க அப்பா இங்க தான் என்ன வேம்பயரா மாத்துனாரு. நெறைய பேட் மெமரீஸ் இருக்கு. பட் பரவால்ல உங்களையும் கொல்றேன்னு பக்கத்துல வரா. அந்த நேரத்துல நம்ம ஜோய் என்ன பண்றா, அந்த சில்வர் ட்ரே ஒண்ணு இருக்கு. அத எடுத்து அப்படியே காட்டும்போது சன்லைட் அதுல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. சூரிய வெளிச்சம் சாமி மேல பட்டோனே சாமி அப்படியே வெடிச்சு செதறிடுறா. அவ தான் செத்துடுறா. அப்படியே அவ சாகவும் அங்க ஏதோ ஒரு டோர் மாரி ஒண்ணு ஓப்பன் ஆகுது. இவங்க 2 பேரும் அதுக்குள்ள போயிட்டே இருக்காங்க. பார்த்தா அங்க கண்ட்ரோல் ரூம் இருக்கு. அந்த கண்ட்ரோல் ரூம்ல தான் அந்த லேம்பர்ட் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவங்களெல்லாம் வர வச்சான் இல்லையா அந்த ஆளு. அவன் தான் அங்க இருந்து கண்ட்ரோல் பண்ணி அங்க ஃபுல்லா இரும்பு கேட்லாம் போட்டது. நீ எங்கள மாட்ட வச்சிருக்க, உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்குன்னு கத்துறாங்க. நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணா அப்படின்னு ஆரம்பிக்கும்போது, உன்கிட்ட எல்லா கேம்ஸ் விளையாட முடியாது அப்படின்னு ஜோயி சொல்றா. ஜோயோட கழுத்தை அவன் அப்படியே பிடிச்சிடான். உன்கிட்ட எவனும் கேட்கல அப்படின்னு. இப்போ ஃப்ராங்க் சொல்றா, நீ என்ன வந்து இது மாதிரி செட் பண்ணியிருக்கியா, எதுக்கு அப்படி பண்ண அப்படின்னு. 2 வருஷம் முன்னாடி அபிகேல் என்னை வந்து வேம்பேரா மாத்திட்டா. ஏன்னா வந்து நான் உனக்கு நியூயார்க்ல ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு அவளுக்கு தெரியும். என் ஃபேமிலியை கெடுத்துருவேன்னா நான் வந்து என்னையே கொடுத்துட்டேன். ஸோ என்ன வேம்பேர் ஆக்கிட்டா. ஆனால் எனக்கு அவளை பழி வாங்கணும். அவளுக்காக தான் உங்களை கொண்டு வந்தேன், அவளோட கேமுக்காக. பட் எனக்கு வந்து இதுக்கு மேலே விளையாட முடியாது. அவளை கொல்லணும். அவள் அப்பாவுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டான், அவனும் இங்கே வந்துட்டு இருப்பான். நம்ம அவனை சேர்ந்து கொல்லணும். நீ ஹெல்ப் பண்ணு, நம்ம 2 பேரையும் கொண்டுட்டு நம்ம இந்த எம்பையர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான்.
இங்கே வந்து அவள் கழுத்து நெரிச்சிட்டே இருக்காங்க. ஜோயி வந்து ஃப்ராங்க் ஃப்ராங்க் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஃப்ராங்க் என்ன பண்ணுறா, சரி ஓகே, ஆனால் நான் இந்த மாதிரி வந்து ஒரு வேம்பேராக வாழ விரும்பலை அப்படின்னு அவன் சொல்கிறான். அதெல்லாம் இல்லை, என்ன அவள் கடிச்சாலும் நான் வந்து ஃபுல் வேம்பேரால் ஆகிட்டு ஒன்றும் இதாகலை, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன், கண்ட்ரோலில் இருக்கேன், அது மாதிரி உனக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்றான். இப்போ வந்து ஃப்ராங்க் என்ன பண்ணுறா, சரி ஓகே எனக்கு அடி அப்படின்னு பர்மிஷன் கொடுக்குறான். ஃப்ராங்க் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வேம்பேராக மாறுறான். அண்ட் அந்த லேம்பர்ட் என்ன பண்ணுறான்னு தன்னோட கையை கிழிச்சு ஃப்ராங்கை குடிக்கிறது கொடுக்குறான். அந்த ரத்தத்தை குடிச்ச உடனே அவன் ஃபுல்லாக வேம்பேர் ஆகுறான். அப்போ உடனே அந்த லேம்பர்ட் சொல்கிறான், நம்ம போவோம், அந்த பொண்ணை அவங்க அப்பாவையும் கொல்லுவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஃப்ராங்க் என்ன பண்ணுறான், யாருமே எதிர்பார்க்காத மாதிரி லேம்பர்ட்டே கடிச்சிடுறான். ஒன்றை ஃபஸ்ட்டு கொள்றேன், லேம்பர்ட் செத்துடுறான். செத்த உடனே அவன் என்ன பண்ணுறான், சூப்பராக இருக்குது, வேம்பர் இருக்கிறது நல்லா இருக்குது, உன்னையும் நான் கொல்றேன் அப்படின்னு நான் ஜோயை பார்த்து சொல்கிறான். ஜோய் வந்து வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனை பார்த்து அப்படியே சிரிக்கிறான். சிரிக்கிற சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, அது குட்டி பொண்ணு அங்கே வந்துடுறா. என்ன லேம்பர்ட் சொல்றதை கேட்டுட்டியா, எங்கள் அப்பாவோட எம்பையரை ஃபுல்லாக எடுத்துக்கலாம்னு கன்வின்ஸ் பண்ணியிருப்பானே, அதுக்கப்புறம் தான் நீ கொலை பண்ணேன்னு சிரிக்கிறா. உடனே அவள் ஓடி வர அவனை கொலை பண்ணுறதுக்காக. அவன் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணை கடிக்கிறான். கடிக்கவும் அந்த பொண்ணு கொஞ்சம் மயக்கமாகற மாதிரி இருக்குது. அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டு ஜோய் அங்கேருந்து ஓடிடுறா. அவள் அந்த ஃபோன்லாம் வாங்கி வச்சிருந்தாங்களா, அந்த ஃபோன் இருக்குது, அவள் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறா. அவங்க பையனுக்கு கால் பண்ணால் கால் எடுக்கலை. வாய்ஸ் மெசேஜில் சொல்கிறா, அம்மா வந்து உன்னை எப்போவுமே லவ் பண்ணுறேன், எனக்கு எப்போவுமே உன்னை பிடிக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு பேசிட்டுறா. இப்போ என்ன ஆகுதுன்னா, அவள் தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறா. ஒரு பெரிய ரூமுக்கு வந்துடுறா. அங்கே வந்து ஃப்ராங்க்கும் வரான். இப்போ ஃப்ராங்க்கும் அவளுக்கு சண்டை. ஃப்ராங்க் வந்து அவனை தூக்கி தூக்கி அப்படியே எறிகிறான். ஜோய் அங்கேயும் இங்கேயும் பொத்துன்னு விழறா. அவனை அடிக்க பார்க்குறா, முடியவே இல்லை. அவன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான். ஆனால் அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு திரும்பவும் வந்துடா, குட்டி பொண்ணு. அவன் என்ன பண்ணுறா, ஜோய் மேலே பாசமாக இருக்கா. ஏன்னா அந்த ஜோய் வந்து இவ்வளோ யாரும் அடிக்க விடாமல் பார்த்துக்கிட்டா, அந்த ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டா. அதனால வந்து அவள் பக்கத்தில் நிற்கிறா. அந்த குட்டி பொண்ணை கடிக்கிறான். இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஜோயை பார்த்து அந்த பிங்கி ப்ராமிஸ் கேட்குது, நீ சத்தியம் பண்ணி கொடுத்துற என்னை காப்பாத்துன்ற மாதிரி. திரும்பவும் ஜோயை போய் அவன் அடிக்க போகும்போது இவன் என்ன பண்ணுறான், இவளை வந்து ஒரு பெரிய மாதிரி இருக்குது, கூர்மையான ஒரு அதை எடுத்து அவள் ஷோல்டரில் குத்திடுறான். அது அப்படியே பின்னாடி ஒரு கட்டையில போய் மாட்டிக்குது. அவளுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே அவளை இழுத்து எடுக்கிறான். உன்னை திரும்பவும் நான் அடிப்பேன் பாருன்னு சொல்லி சண்டை போடுறான். இந்த பொண்ணு திரும்பவும் வர சண்டை போடுறான். அப்போ ஃப்ராங்க் என்ன பண்ணுறான்னா, ஜோயையும் ஒரு கடி கடிச்சிடுறான். திரும்பவும் இந்த பொண்ணு வந்து அவனை கடிக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு கூர்மையான ஆயுதத்தை குத்துறா. அவன் செத்துடுறான். இப்போ ஜோய் பயப்படுறான், ஐயோ நான் வேம்பர் ஆயிடுவேன் நான். இல்லை இல்லை, அவன் இறந்துட்டான், அதனால உனக்கு ஒன்றும் ஆகான்னு அந்த பொண்ணு சொல்கிறான். ஸோ இப்போ ஜோய் வந்து நான் கிளம்புறேன்னு போகிறா. போகும்போது பார்த்தா அந்த குட்டி பொண்ணோட அப்பா வந்துடுறாரு. அவர் அப்படியே வேம்பேராக வந்து நம்ம நம்ம இடத்துலேருந்து யாரையும் விடக்கூடாது, இவ்வளோ கடிக்க போகிறேன்னு. அப்போ அந்த குட்டி பொண்ணு சொல்கிறா, அப்பா இவ தான்ப்பா என்னை காப்பாற்றுறாங்க, எல்லார்கிட்ட வந்து இவ தான் காப்பாற்றினா, அவளை எதுவும் பண்ணாதீங்க. ஆனால் அவங்க அப்பா ஒத்துக்கிறதில்ல. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நீங்கள் என்னை வேம்பேராக்கி விட்டீங்க, நான் கேட்குற இது மட்டும் பண்ணுங்க, இவ்வளோ விட்டுருங்க, இவளுக்கு ஒரு குழந்தை இருக்குது விட்டுருங்கன்னு சொல்கிறா. அப்போ அவங்க அப்பாவும் சரி பொண்ணுக்காக நீ போன்னு சொல்லிடுறாரு. அப்படியே எஸ்கேப் ஆகி வெளியே வரா. அவங்க வந்த கார் அங்கே இருக்குது, அதை எடுத்துகிட்டு கிளம்புறா. அதோட இந்த படம் முடியுது. ஸோ இந்த படம் வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன பொண்ணை கடத்துவாங்கன்னு பார்த்தா ஒரு வேம்பேரை கடத்தி வச்சுருக்காங்க, அது எல்லாரையும் பழி வாங்குது அப்படின்ற மாதிரி ஸ்டோரி. ஸோ ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு இந்த படம். இதே மாதிரி டிஃப்ரெண்டான மூவிஸோட சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.